Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் கே ராஜ் இவரோட இயக்கத்தில் வந்திருக்கிற பிளாஸ்ட் இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட காஸ்டிங் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன், விவேக் பிரசன்னா, ஜான் கோகன், அர்ஜுன் சிதம்பரம், பவன் பாலஹாசன் அண்ட் வினோத் சாகர் டீம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சிங்கிள் லைனில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், வித்தவுட் ஸ்பாயிலிங். ஓகே, குடும்பமே கராத்தே குடும்பம். ஒரு கராத்தே மாஸ்டர், ஒய்ஃப் வந்து கராத்தே கற்றுக்கிட்ட ஒரு நபர், பொண்ணுக்கும் வந்து கராத்தே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அநியாயத்தை எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்னு ஆம்பளை பசங்களுக்கு மட்டுமே காலங்காலமாக சொல்லிட்டு வந்த ஹீரோக்கள் மத்தியில் பொம்பளை பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கக்கூடிய நம்ம கராத்தே மாஸ்டர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வாலண்டியராக வந்து ஒரு வில்லன் குரூப்பு மாட்டுறாங்க. என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிளாஸ்ட் படத்துடைய கதை. ரைட். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத ஒன்லைனில் சொல்லியாச்சு. நான் இந்த படத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து காஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட டைரக்டர் சுபாஷ் கே ராஜ். இவரை பற்றி கொஞ்சம் விசாரிச்சப்போ தான் வந்து சொன்னாங்க, பிரதீப் ரங்கநாதனுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சமீப காலங்களில் அவருடைய டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த டீம்லேருந்து வெளியில் வந்து படங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிளாஸ்ட் டைரக்டர் சுபாஷ் கே ராஜ் நேற்று படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் ஷோவில் அவர் வெளியில் வந்து பார்த்தேன். ரொம்ப ஒரு பதட்டத்தோட, ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஒரு பையன் ஓரமாக அர்ஜுன் சாருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிட்டே இருந்தான். அர்ஜுன் சார் முன்னாடி வாப்பா, நீ தான்ப்பா டைரக்டர்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவ்வளோ சின்ன பையன். ஸோ இவர் இவ்வளோ பெரிய ஆக்ஷன் களத்தை வந்து எடுத்து இவ்வளோ சூப்பராக கையாண்டிருக்காரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரமிப்பு வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே வந்து தோணுச்சு. ஸோ ஒரு டைரக்டராக அவர் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா பொதுவாக இப்போ வர படங்களில் சமீபத்தில் கூட ஒரு படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தப்போ சொன்னேன், அதாவது நடிச்சிருந்த முக்கியமான நடிகர்கள் தவிர மற்ற எல்லாருடைய ஜூனியர் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா ட்ரூப்போட ரொம்ப மட்டமாக இருந்தது, சகிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான ஒரு ரிவ்யூ வந்து நான் இது வரைக்கும் நான் அதிகமாக கொடுத்ததில்லை. பட் ஒரு படத்துக்கு வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தேன். ஆனால் இந்த பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சீனில் வந்துட்டு போகிற ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளவு நுணுக்கமாக வேலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மெயின் கேரக்டர் அர்ஜுனோட கேரக்டராக இருக்கட்டும், அபிராமி கேரக்டர், இவங்களுடைய கேரக்டர் வேலை வாங்குறதுங்கிறது டைரக்டருடைய முக்கியமான பார்ட். பட் ஒரு சீனில் வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன்னோட ஆள் இல்லை உள்ளே வந்து லாக்கப்பில் இருக்கானா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பையன் வருவார். அந்த பையனோட பேர்லாம் எனக்கு தெரியல. பட் அந்த பையன் வந்து உள்ளே வந்து பார்க்குறதே, அதாவது நோட்டை விடுறதுக்கு தான் வந்திருக்கோன்றதை தெரியாமல் நோட்டம் பார்க்கணும், ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த வந்த மாதிரி நடிக்கணும். பட் அந்த 2 minutes ஆஃப் ப்ரெசன்ஸில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி சின்ன சின்ன கேரக்டரை கூட ரொம்ப நுணுக்கமாக டீட்டெயிலிங்காக வந்து டைரக்டர் வேலை வாங்கிய விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆஃப்டர் தட் எனக்கு வந்து டைரக்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் கொடுத்த எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அர்ஜுன் கேரக்டர் மெயின் கேரக்டருக்கு மட்டும்தான் எலிவேஷன் கொடுப்போம், ஏன்னா எங்கள் படத்தில் அவங்க தான் ஹீரோயினுக்கு தான் அந்த மாதிரி எலிவேஷன் கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் வில்லன்களில் வர சின்ன சின்ன கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய செட்டப் வந்து பண்ணியிருந்தாரு. தட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஓவரால் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு நீட்டான ஒரு ஜாப் வந்து தரமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ கம்மிங் டு காஸ்ட், அர்ஜுன். ஸோ பொதுவாகவே ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் கிங்குக்கு வந்து அது எந்த அளவுக்கு கைவந்த கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அவரோட ஏரியா அப்படிங்கிறதுனால பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. பட் இந்த ஏஜ்லேயும் வந்து ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சோர்வெல்லாம் எங்கேயாவது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அது தெரியுதுப்பா அப்படின்னு. ஆனால் இந்த ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெரியவே தெரியாது. ஏஜ் ஆகிறது ஸ்க்ரீன்லேயும் தெரியாது, அவங்களுடைய வேகத்துலேயும் தெரியாது, நேரில் பார்க்குறப்பையும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி 3 விதமான க்ரைட்டீரியாவும் ஒரு சேர அமைய பெற்ற ஒரு நபராக வந்து நான் அர்ஜுன் அவர்களை பார்க்கிறேன். ஸோ மனுஷன் வந்து நேர்லையும் வந்து அந்த எனர்ஜி குறையாமல் இருக்காரு, ஸ்க்ரீன்லேயும் இருக்கிறாரு. ஆக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா எப்படி தான் வந்து பம்பரமாக அந்த உடம்பை சுற்றுறாரு, அந்த காலை வந்து சுழற்றுறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஈவன் தோ அவருக்கு வந்து வெயிட்டான ஒரு எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாலும் அவருக்கு ஈக்குவலாக வந்து அவருடைய பேரா இருக்கக்கூடிய அபிராமி, அவருடைய பொண்ணாக நடிச்சிருக்கிற பிரீத்தி முகுந்தனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குது. நிறைய இடங்களில் இவரை தாண்டி மற்ற 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து பிளாஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்கோர் பண்ணுறாங்க. பீயிங் அ ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதை வந்து அலோ பண்ணுறதும் அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதும்
முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குற மென்டாலிட்டி இங்கே நிறைய ஹீரோக்களுக்கு கம்மி. பட் அதை இந்த ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை கரெக்டாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு இன்னும் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அவர் கொடுத்த ஸ்பேஸு, அவர் வந்து அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இது எல்லாமே வந்து ஓவரால் ஒரு மேஜிக்கலாக வந்து இந்த படம் முழுக்கவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தென் கம்மிங் டு அபிராமி. ரீசெண்ட் டேஸில் அபிராமியோடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மகாராஜாவாக இருக்கட்டும், அதே மாதிரி 11 படமாக இருக்கட்டும், அதன் பிறகு இந்த படம் பிளாஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நடுவில் தக் லைஃப் வந்தது, நான் அதை பற்றி பேசலை. பட் இந்த மாதிரி படங்களில் அவங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டரும் அதை அவங்க எலிவேட் பண்ணுற விதங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அவங்களுடைய ரீசெண்ட் டேஸில் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்கின் டோன்லேருந்து அவங்களுடைய உடம்புலேருந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு குறைச்சிருக்காங்க, இன்னும் வந்து 10 வயசு கம்மியான மாதிரி இருக்காங்க. ஸோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாக உணர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கமிங் டு பிரீத்தி முகுந்தன். பிரீத்தி முகுந்தனை வந்து நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டருக்கு வந்து அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவங்களுடைய கண்ணே வந்து பல இடங்களில் வந்து பேசிடும். ஸோ ரொம்ப சில பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பேசி நடிக்கும். ஸோ 90s வந்து நம்ம எல்லாருமே மீனா அவர்களை சொல்லுவோம், என்னதான் தனியாக மீனா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் கண்ணு தனியாக பர்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு பிளேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ஒரு இடத்துல நான் பிரீத்தி முகுந்தனை பார்க்குறேன். ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை தாண்டி அவங்க கண்ணு நிறைய இடங்களில் வந்து நிறைய ஃப்ரேமில் வந்து பேசுது. அந்த பொண்ணு வந்து இந்த படத்துக்காக கொடுத்த உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தனிப்பட்ட முறையில் கிளாஸ் கற்றுருக்காங்க, கராத்தே கற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஃபைட்டு வந்து பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த ஃபீமேல் ஃபைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறது கம்மியாக இருக்கும். என்னடா அது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரீத்தியோட இந்த எல்லா ஃபைட் சீக்வன்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு நேச்சுரலாகவும் இருந்தது, ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அதாவது அந்த பொண்ணு வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா கலைகளும் தெரியும். பட் ஆனால் ஆக்ஷன் அப்படின்னு வர்றப்ப நம்புற மாதிரி அப்படியே இந்த பின்பக்கமாக இழுத்துட்டு இப்படி போய் ஒரு பஞ்செல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. தட் வாஸ் வெரி சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் எனக்கு வந்து சில பேரோட முக்கியமான கேரக்டர் விவேக் பிரசன்னா, அவருடைய கேரக்டர் மேலே வந்து எனக்கு ஆரம்பத்திலே பயங்கர டவுட் இருந்தது, இந்த மனுஷன் தான் ஏதோ வெள்ளத்தனம் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் என்னோட எண்ணத்தை வந்து பொய்யாக்கி ஒரு செம ட்விஸ்ட் வந்து இந்த டைரக்டர் வந்து கொடுத்துருந்தாரு. அது விவேக் பிரசன்னாவும் சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வில்லன் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜான் கோகன் அவருடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், அர்ஜுன் சிதம்பரம் அவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மனுஷன் ஸ்க்ரீன் முழுக்க நிறைஞ்சி இருக்கிறாரு, அதை அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அவரோட ஸ்டோரி செலெக்ஷனோ அவர் அதை வந்து கேரி பண்ணுற விதமும் வந்து நோட் பண்ணப்படுது. அதே வகையில் இந்த படத்துலேயும் வந்து அர்ஜுன் சிதம்பரம் வந்து ஒரு நோட்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வில்லன் கேங்கில் இருக்கக்கூடிய பவனோடைய கேரக்டராக இருக்கட்டும், வினோத் சாகர் கேரக்டராக இருக்கட்டும், பாலஹாசனோடதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து அவங்களோட ரோல்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சின்ன சின்ன கேரக்டரும் வந்து கதையோடைய போக்குக்கும் மாற்றத்திற்கும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். டெக்னிக்கல் டீம், நான் இது வரைக்கும் இவ்வளவு டீட்டெயில்டாக வந்து ஒரு படத்துக்கு வந்து டெக்னிக்கல் டீமோடைய பார்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து மேசிவாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஃபீனிக்ஸ் பிரபு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபைட்டுக்கு மேலே இருக்குது. அது 12 ஃபைட்டுக்கு மேலேயா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பாயை பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அத்தனை ஃபைட்டு வந்து ரசிக்கிற மாதிரி ஒரு கொரியோகிராஃபர் வந்து கொரியோகிராஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து நிரூபிச்சிருக்காரு ஃபீனிக்ஸ் பிரபு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவரை பிளாஸ்ட் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பேரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு தன்னுடைய வேலையை வந்து நியாயமாக செய்திருக்கிறார். எல்லா ஃபைட்டுமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே ஒருத்தவனும் இல்லை டாடா புட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு, வைபை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால் அடுத்ததான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பக்கபலமாக நான் பார்ப்பது இசையமைப்பாளர் ரவி பர்சூர். ஸோ அவர் வந்து கேஜிஎஃப்லலாம் வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ கண்டிப்பாக அவர் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தமிழில் வந்து அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறப்ப அவருடைய ரொம்ப விருப்பமான ஒரு ஏரியாவாக அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து காட்சிகள் உறுத்துற மாதிரி பாடல்கள் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு பாடல்கள் எதையும் வந்து வலுக்கட்டாயமாக வைக்காமல் அந்த பிஜிஎம் அத்தனையிலையும் வந்து மாஸ் பண்ணியிருக்கிறாரு ரவி பர்சூர் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நிச்சயமாக அவருடைய இசையும் வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. தென் அருண் ராதாகிருஷ்ணனுடைய சினிமாட்டோகிராஃபி, ஒவ்வொரு சீனையும்
வந்து அவ்வளோ அழகாக வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய சீக்வன்சஸ். ஏன்னா பொதுவாக வந்து ஃபைட் சீக்வன்சஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிறப்ப ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு போர் அடிச்சிடும். ஆமாம், இதைத்தானே போன ஃபைட்லேயும் பண்ணாங்க, இதைத்தானே ஓப்பனிங் ஃபைட்லேயும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக சில விஷயங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் இங்கே அருண் ராதாகிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சரி, ஒவ்வொரு ஃபைட்லேயும் சரி, ஒரு நிறைய விஷயங்களை வந்து புதுசாக அட்டன் பண்ணியிருக்காரு. அது ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியுது. தென் பிரதீப் ராகவோடைய எடிட்டிங் 2 hour 25 ஓடக்கூடிய இந்த படத்தை வந்து எந்த இடத்துலையுமே வந்து குறை சொல்லி இந்த இடத்துல ஏன் நீளமாக இருக்குது, இது ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம குறை சொல்ல முடியாத அளவிற்கு கண்டிப்பாக வந்து ஒரு நீட்டான எடிட்டிங் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இந்த பிளாஸ்ட் படத்துக்கு செயல்பட்டதுனால பிளாஸ்ட் வந்து ஓவரால் மூவியாக பார்க்குறப்ப நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் சொல்கிறப்ப ஆக்ஷன் படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஜிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு பார்க்கக்கூடாது. நான் ரீசெண்டாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஹிட் 3 வந்து படத்தை வந்து நான் பார்த்தேன். அதே மாதிரி கில் படத்தை கூட வந்து பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து லாஜிக் யோசிச்சு இதில் என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டை மட்டும் நம்ம ரசித்தோம்ல, சேம் பேட்டர்னில் இந்த படத்தையும் நீங்கள் ராஜிக்கு இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி ஒரு ஆக்ஷன் படமாக ஒரு படம் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல் லீவ், சம்மர் லீவ்லாம் முடிய போகுது, ஸ்கூல்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் ரீஓப்பன் ஆக போகிற இந்த டைமில் ஒரு மந்த் எண்டில் ஒரு படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பசங்களை கூட கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் காமிக்கலாம். ஏன்னா 2-3 விஷயங்கள். ஒன்று, தற்காப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் முக்கியம் அப்படிங்கிற ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கு தெரிஞ்சவன் நமக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறது, உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் சேர்த்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறதுனால தான் இது கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக வந்து பசங்களோட பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈவன் தான் நிறைய ஃபைட் இருக்குது, நிறைய சண்டை காட்சிகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இது எல்லாமே நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் ஓவரால் எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைகள் மட்டுமே சொல்லியிருக்கிறோம், குறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு படத்தோட ஆரம்பத்தில் வந்து இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லேருந்து அந்த வில்லன் குரூப் வந்து இவங்ககிட்ட மாற்றுறதா வந்து கதை. அந்த இதை கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கலாமோ. ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கணிச்சிட்டோம் இப்படி தான் இருக்க போகுது, இவங்கெல்லாம் வந்து மாட்ட போகிறாங்க, இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. பட் அதை கொஞ்சம் ரொம்ப இழுத்து முடிக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த ஒரு போர்ஷனை வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன உறுத்தல் மட்டும்தான் எனக்கு அப்போதைக்கு இந்த படம் என்டையராக வந்து பார்க்குறப்ப சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஆல் தட் எந்த விதமான லாஜிக்கும் பார்க்காம ஒரு மேஜிக்கலாக ஒரு ஸ்க்ரீன் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளாஸ்ட் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை மூவி ரிவ்யூல மீட் பண்றேன். Until then, bye from RJ Rohini. Bye. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.